கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அன்பானவர்களே, இது இஸ்ராயேலின் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவங்க முரண்பாடு உள்ளவர்களாக இருந்தாங்க, முரண்டு பிடிச்சாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. இப்படியெல்லாம் இருந்த போதும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சாராமா, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அப்படிங்கிறது. அன்பானவர்களே, நாம் கடவுளை அறியாது இருந்த நாட்கள் அநேகம். ஏன்னா இப்படிப்பட்ட அன்பு சார்ந்த ஒரு கடவுள் மனிதர்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுக்காக, எனக்காக தன்னையே அர்ப்பணிக்க ஒரு உன்னதமான தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அற்புதமான கடவுள் நமக்கு அனுப்பி வைத்த ஒரு உன்னதமான ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த தேசத்துலேயோ அந்த பகுதியிலையோ நாம் இல்லை. அப்புறம் நமக்கு சுவிசேஷகர்களினால் அந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது உங்களுடைய என்னுடைய உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுடைய மீட்புக்காக நடந்தது என்கிற அந்த அறிவிப்பு நாம் அறிந்து தெரிந்து கொண்டதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அவர் சொல்கிறாரு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அப்போ நமக்கு அந்த காலகட்டத்தில் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு வழி நடத்துதல் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நல்ல வழி எது, தீமையான வழி எது, நல்ல செயல் அது, தீமையான செயல் எது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம தான் தோன்றித்தனமாக நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்மை ஒரு நல்ல வழிப்படுத்தணும், இவர்களையும் ஒரு நல்ல அற்புதமான வழியில் நடத்தி கடவுளினுடைய சன்னிதானத்துக்கு இவர்களையும் அழைத்து வர வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தை கடவுள் நம் மீது வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிறப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கான பல தடைகளை தாண்டி நாம் அவரை ஏற்றுக்கிட்டோம். இப்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அது தவறு என்று நமக்கு சொல்லப்பட்ட போது அப்போ செஞ்ச காரியமெல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னு நாம் யோசிக்கிறப்போ, அதை நான் உனக்கு மன்னிக்கிறேன்னு சொல்கிறேன், அதை நான் உனக்கு மன்னிச்சிடுறேன், கடவுள் உங்களை மன்னிச்சிடுவார். நீங்கள் மனிதர்கள் செய்த தப்பிதங்களை கடவுள் மன்னிச்சிடுவார், மன்னித்து உங்களை ஏற்றுக்குவார், நீங்கள் மறுபடியும் அது போன்ற தவறுகளை செய்யாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லதொரு சுவிசேஷத்தை, போதனைகளை அறிவித்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இப்போ ஏற்றுக்கிட்டு நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம தெரியாமல் காலத்தில் கடவுளை அறியாத நாட்களில் நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் அவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை மன்னிச்சிடுவார். அப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன் என்கிற அந்த அன்பின் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். ஒரு அன்பு சகல பாவங்களையும் மூடும், சகல பாவங்களையும் மன்னிக்கும். அப்போ அன்பு நம்ம மேலே இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும், கடவுளிடத்திற்கு நாம் போக முடியும். கடவுள் நம்மீது அன்பு செலுத்தினபடியினால்தான் நம்ம இழுத்து கொண்டார். அந்த அன்பை இங்கே சொல்கிறாரு கயிறான். எப்படி ஒரு பெரிய கயிற்றை கட்டி இழுத்துட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி அன்பு என்கிற கயிறை கட்டி நம்மை பிதாவின் இடத்துல இழுத்து செல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. இது இஸ்ராயேலின் மக்களுக்கு மட்டுமில்லை. நான் வாசித்தப்போ இது நம்மைக்காகவே எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால இன்றைக்கி இந்த காணொலியில் நான் அதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன்.
நீங்களும் நானும் கடவுளை அறியாத இருந்த நாட்கள் உண்டு. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கெல்லாம் இந்த வேதம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது. ஏதோ அவங்க இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை நாம் சென்றடைவதற்கு ஒரு வழி இருக்கிறது. இந்த வழி யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அற்புதமான ஒரு இரட்சகர் இந்த பூமிக்கு வந்து அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற போதனைகள் தான் அதனுக்கான வழிகள் என்பதை நாம் உணர்ந்து அந்த வழியில் நாம் நடக்கிறப்போ பிதாவினுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாம் போக முடியும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்தோம். அப்போ நம்மளை எதில் இழுக்கிறார் அப்படின்னா, அன்பு என்கிற அந்த கயிற்றினாலே நம்மை கட்டி இழுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அருமையான நல்ல இந்த காணொளியில், இந்த அனுதின உணவு என்கிற இந்த அற்புதமான இந்த காணொளியில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் அன்பு நம் மீது அவர் வைத்திருக்கிற அன்பினாலே நாம் முழுமையாக கழுவப்பட்டிருக்கிறோம். நம் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நாம் முழுமையாக இழுக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே? அவரோட சன்னிதானத்துக்கு, அவரோட பரிசுத்த ஸ்தலத்துக்கு. ஒரு நாளும் நம்ம விட்டுற மாட்டார். கைத்தை போட்டு கட்டி, அன்பு என்கிற கைத்தை போட்டு கட்டி நம்மளை இழுத்துட்டு போகிறார். பிரியமானவர்களே, உங்களையும் அந்த கட்டில் ஒருவராக அவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய அன்பினாலே நாம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. தொடர்ந்து உமது கிருபையினாலும் உம்முடைய அன்பினாலும் நீர் எங்களை வழிநடத்துகிறீர். உம்முடைய அன்பு என்கிற கயிற்றினாலே நீர் எங்களை கட்டி இழுத்து பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். அன்பின் கயிற்றினாலே நீர் எங்களை கட்டி இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.